We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 327. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், நாம் தலை வணங்கி இந்த நேரத்தை கூட நம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் நல்ல தேவனை, இந்த நாளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உமது கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை மூலமாகவும் உமது பிரசனம் மூலமாகவும் தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்தும். நாங்கள் உம்மில் வளரவும், ஆண்டவரே, எங்களோட ஜீவியம் உமக்கென்று அதிகமாக செயல்படுத்தப்படவும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் மூலமாக கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கவும் எங்களை வழிநடத்தும். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு மத்தியிலும் உமது கிருபையும் நன்மையும் அதிகரிக்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மீண்டும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளில் கூட இந்த வசனம் 1 யோவான் 3ஆவது அதிகாரம் வசனம் 1-3 வரை வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். You heard scripture being read from 1 John 3 verses 1-3. Here God demonstrates his immense love for those who are obedient to him by calling them children of God. யோவான் ஆனவர் அந்த எழுத்தாளர் அவர் எழுதுகிறார், இந்த மாதிரி ஒரு அன்பை, இப்படிப்பட்ட ஒரு அன்பை நீங்கள் பார்க்கிறீர்களா, கண்டு இருக்கிறீர்களா என்று கூட அவர் ஆச்சரியமாக கேட்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் அப்படியாக அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள், அவரை சார்ந்து இருக்கிறவர்கள், அவர்கள் பின்பற்றவர்களை பிள்ளைகள் என்று அழைக்கிறார். John draws our attention to the kind of love that a father has for humanity. God loves his creation. அவர் நம்மளுடைய கவனத்தை ஆண்டவரோட அன்பு எப்படிப்பட்டது என்று அவர் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ளவும் அவர் நமது கவனத்தை அந்த பக்கம் திருப்ப அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆண்டவர் அவரோட படைப்பை எவ்வளவாக நேசிக்கிறார் என்று இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிறது. இந்த நம்ம சங்கீதம் 139 வசனம் 14 வாசிப்பதை கேட்போமாக. Let us hear Psalms 139 verse 14 being read. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பிரமிக்கத்தக்கப்பட்ட வகையில் ஆச்சரியமாய் நன்மையாக படைக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். You know, the psalmist is saying, I praise you because I am fearfully and wonderfully made. Your works are wonderful. I know that full well. நான் நன்றாக அறிந்திருக்கிறேன், உம்முடைய கிரிகைகள், உம்முடைய படைப்புகள் சிறந்ததாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, அறிந்திருக்கிறேன் என்று அவர் பாடுகிறார். And that is true. God has created each one of us individually and he has created us wonderfully. அது உண்மைதான். நம் ஒவ்வொருவரையும் அவர் சிறந்த வகையில் அவர் நம்மை படைத்திருக்கிறார். How do we know that? அதை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? Science reveals that each one of us has a unique DNA. There are no two similar persons who have got the same DNA.
விஞ்ஞானம் வெளிப்படுத்துகிறது, நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட மறுபானங்களை அறிந்திருக்கிறோம். டிஎன்ஏன்னு சொல்வார்கள். 2 பேர்களுக்கு ஒரே டிஎன்ஏ இருக்காது. There are no two individuals who have the same DNA. So God has created each one differently. Our fingerprints are different. நம் கைரேகைகள் வித்தியாசமாக இருக்கிறது. There are no two fingerprints that are the same. There are no two eyes that are same. 2 கண்கள், ஒரே மாதிரியான கண்கள் கூட படைக்கவில்லை. ஆண்டவர் வெவ்வேறமாக, விசேஷமாக, தனிப்பட்ட வகையில் அன்புடன் அவர் படைத்திருக்கார். God lovingly has created each one of us unique and special. He has not only created us differently, he has also given us unique qualities and purpose. அவர் நம்ம வித்தியாசமாக மட்டும் படைக்கவில்லை, அவர் நமக்கு தனிப்பட்ட குணாதிசயங்களும் நோக்கங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த நாளையோட தலைப்பாக இருக்கிறது. And that is today's title. God has created you with distinct qualities and purpose. தேவன் உங்களை தனித்துவமான குணங்களுடனும் நோக்கத்துடனும் படைத்தார். He has created you distinct with different qualities and different purpose. But because of the fallen nature of humanity, people go about living their lives in their own purposes. ஆனால் மனுஷத்துவம் விழுந்த ஆண்டவர்கிட்ட பிரிக்கப்பட்டதினால், பாவத்தில் இருந்ததினால், மனிதர்கள் அவர்களோட சொந்த நோக்கத்திலையும் அவர்களோட சொந்த விருப்பத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, whoever turns to God, ஆண்டவரிடத்தில் மீண்டுமாக யார் திரும்பி வருகிறார்களோ, அவர்கள் யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவர் பிரகாரம் யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பிள்ளைகள் என்று அழைக்கிறார் ஆண்டவர். For those who believe in Jesus and to live, decide to live according to God's will and purposes, to them he calls children of God, drawing them into a closer relationship with him. அவருடன் ஒரு நெருங்கிய உறவுக்குள் அவர்களை அணைத்துக் கொள்கிறார். And this is the love which John here says, writes about. இதுதான், இதை குறித்து தான் இந்த வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. What kind of love is this? எப்படிப்பட்ட அன்பாக இது இருக்கிறது என்று அவர் எடுத்து உரைக்கிறார். And since God has created man and woman differently, ஆண்டவர் மனுஷியையும் வெவ்வேறு வகையில் படைத்திருக்கிறார். But God also has also given them different qualities and different purpose, but he has created them equally. அவர்கள் வெவ்வேறாக படைத்தாலும் அவர்களை சமமாக படைத்து அவர்களுக்கு வெவ்வேறு வரங்களையும் குணங்களையும் நோக்கங்களையும் கொடுத்திருக்கிறார். Scripture reveals that God created man and woman and he loves them equally. வேதம் வெளிப்படுத்துகிறது, ஆண்டவர் மனுஷனையும் ஸ்திரீயும் படைத்தார், ஆனால் அவர்கள் இருவரையும் சமமாக நேசிக்கிறார். They have different roles and purposes but are created equally. அவருக்கு வெவ்வேறு பொறுப்புகள் இருக்கலாம், வெவ்வேறு குணங்கள் இருக்கலாம், வரங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை சமமாக படைத்திருக்கிறார். Today we celebrate Women's Sunday in the Anglican diocese. ஆங்கிலிக்கன் பேராயத்தில் நாம் இந்த நாளில் ஸ்திரீகள் ஞாயிறு என்று நாங்கள் கொண்டாடுகிறோம், பெண்கள் ஞாயிறு என்று கொண்டாடுகிறோம். On this day we acknowledge the contribution that women make and the important role they perform in the family, in the community, both in work and in personal life, and in the national and even in the international arena. இந்த நாளில் கூட பெண்கள் அவர்கள் செய்த நன்மைகளும் அவர்களோட பொறுப்புகளும் அவர்கள் நடத்தி வருகிற வழிகளும் குடும்பத்துக்குள்ளேயும் சமுதாயத்துக்குள்ளேயும் தேசத்துக்குள்ளேயும் உலகம் முழுவதிலும் அவர்கள் செய்கிற காரியம் மூலமாக அவர்களை கனம் பண்ணி இந்த நாளில் அவர்களுக்காக கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம்.
They've also contributed significantly in the church. சபையில் கூட அவர்கள் அநேக வகையில் நன்மைகளும் செய்திருக்கார்கள். அவர்கள் ஒரு நல்ல ஊழியங்களையும் பொறுப்பிலும் இருக்கிறார்கள். Throughout the Bible, we read how God uses women, their abilities, their role in the family and community and situations to carry out His purposes. வேதம் நாம் வாசிக்கும் போது அதில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக உதாரணங்கள் எப்படி ஆண்டவர் பெண்களை அவர்களோட சூழ்நிலைகளில், அவர்களோட பொறுப்பிலும், அவர்களோட திறன்களிலும் ஆண்டவர் எப்படி பயன்படுத்தி அவரோட செயலுக்காகவும் அவரோட மகிமைக்காகவும் அவர்களை வழிநடத்துகிறார் என்று அநேக உதாரணங்கள் உண்டு. Truly, there are many examples that we can see. He seeks out the outsiders and the insiders. சமுதாயத்தில் அவரோட பிரியப்பட்ட ஜனங்களோட சமுதாயத்துக்குள் மட்டுமல்ல, அதுக்கு வெளிப்புறமாக அவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் கூட அவர்களை பயன்படுத்துகிறார். He is not using people within his own community of believers, but also those who belong to other communities where they do not believe in God. He still uses them. Young and old, சிறு வயதிலும் முதியோர்களையும் அவர் பயன்படுத்துகிறார். To intentionally display his love for women. பெண்களுக்கு குறிப்பிட்ட வகையில் அவர்களை நேசிக்கிறார் என்று எடுத்துக்காட்ட, அவர்களை பயன்படுத்துகிறார் என்று எடுத்துக்காட்ட அவர்கள் மூலமாக அநேக காரியங்கள் அவர் செய்கிறார். Even in cultures that does not value women as men, even there God reveals his love for women. சில சமுதாயத்தில் பெண்களை கனம் பண்ணாமல் அவர்கள் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அந்த சமுதாயத்தில் கூட ஆண்டவர் பெண்களை விசேஷமாக பயன்படுத்துகிறார் அவரோட குறிக்கோளுக்காக. There are many instances where God strengthens the faith of women in difficult situations, and we shall see some of them. அநேக உதாரணங்கள் இருக்குது வேதத்தில், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். பெண்களை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். அவர்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது, பிரச்சனை உள்ள நிலைமையில் இருக்கும்போது அவர்களோட விசுவாசத்தை பலப்படுத்த அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் ஹாகார். பழைய ஏற்பாட்டில் நான் அந்த ஸ்திரீயை குறித்து படிக்கிறோம். One such woman is Hagar in the Old Testament, and we read about her in Genesis 16. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் நீங்கள் ஆகாரை குறித்து படிக்கக்கூடும். அவள் சாராவிலிருந்து பயந்து கடிந்து கொள்ளப்பட்டனால் அவர் பயந்து ஓடுகிறார். She is pregnant, and because she has been rebuked by Sarah, she flees from her, and is running away. She is in a broken situation. உடைக்கப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட நிலைமையில், தனியாக இருக்கிற நிலைமையில், யாரையும் அவர் மேல் அக்கறை காட்டாத ஒரு நிலைமையில், கர்ப்பமாக இருக்கிற நிலைமையில் அவள் ஓடுகிறார். She is pregnant, she is lonely, she is rejected, she feels abandoned, she feels nobody cares for her, and she is running, not knowing where to go, with no direction. With fear, she is running. பயத்துடன், ஒரு தரிசனம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் அவள் ஓடுகிறார். அப்பொழுதுதான் தேவதூதர் அவளை சந்திக்கிறார். At that point, God's angel meets her and encourages her and speaks and assures her. அவளை பலப்படுத்தி, அதை நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். You can read that in chapter 16 of Genesis, where the angel encourages her, comforts her with reassurances from God. அவளுக்கு உறுதி கொடுத்தி, ஆண்டவரோட வார்த்தை மூலமாக உறுதி கொடுத்தி அவளை பலப்படுத்துகிறார். That encounter causes her to trust God and submit to Sarah
and so she returns. அந்த சந்திப்பு அவளை பலப்படுத்தி அவள் மீண்டுமாக சாரா எடுத்து சென்று அவள் ஒப்பு கொடுக்கிறார். அதை நாம் அவளோட மறுமொழி, அந்த தேவதூரோட வசனங்களுக்கு அவளோட மறுமொழி ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிப்பதை in Genesis 16:13 we see her response. She says, she gave this name to the Lord who spoke to her. You are the God who sees me, for she said, I have now seen the one who sees me. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். And she has an encounter with God. ஆண்டவரோட அங்கே ஒரு சந்திப்பு இருப்பதனால் ஆண்டவர் என்னை காண்கிறார், அதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். At that encounter she says, God is seeing me and I see that he is seeing me. And that encourages her. And that's God is here lifting up a woman who is in a difficult and a lost position to strengthen her faith. ஆண்டவர் இங்கே குறுக்கிட்டு அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துகிறார், அவரோட உறுதியை பலப்படுத்துகிறார். The story of Hagar teaches us that God cares for those who are broken, hurting and suffering. இந்த அவளோட சூழ்நிலை என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், ஆண்டவர் உடைந்தவர்கள் உள்ளத்திலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவர் அக்கறையாக இருக்கிறார் என்று எடுத்து காட்டுகிறார். He heals our broken hearted, gives us an identity and a hope. அவர் அந்த உடைந்த உள்ளங்களை சீர்படுத்துகிறார், அவர் நன்மையை செய்கிறார், அடையாளத்தை கொடுக்கிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். But also God promises are true and he will keep them. அதே நேரத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவராக இருக்கிறார். அதைத்தான் நம் இந்த ஹாகாரோட வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் நம் சாராவை கூட காண்கிறோம். And we also see Sarah who is the wife of Abraham and mother of Isaac. ஆபிரகாம் மனைவியாக இருந்து ஈசாக்கின் தாயாராக இருக்கிறார். God speaks to her when she is old. அவளோட வயதான காலத்தில், பிள்ளை பிறக்க முடியாத காலத்தில், அவள் ஏறக்குறைய ஒரு 90 வயதுக்குள் இருக்கும்போது ஆண்டவர் வந்து சொல்கிறார், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று. In her old age, when she is beyond childbearing age, God appears to her and says, you will bear a child. That and he says, telling her that she will bear a child in that old age. அந்த வயதான காலங்களில் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கப்படும் என்று சொல்கிறார். God had promised Abraham that she would be a mother of nations. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுத்தார், அவள் தேசத்துக்கு தாயாக இருப்பார் என்று. And that she would conceive and bear a son in 1 year's time. இன்னும் ஒரு வருடத்தில் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் சாராவுக்கோ அதை விசுவாசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. But she struggled to believe. But over that 1 year, she bore a child as promised. ஆனால் ஒரு வருடம் கடந்த பிற்பாடு அவள் ஒரு பிள்ளை பெற்றாள். God revealed his faithfulness to her and to fulfilling his promise. அவள் மூலமாக ஆண்டவர் அவரோட வாக்குறுதியை நிறைவேற்றதை நாம் காண்கிறோம். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் காண்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அவரோட நேரத்தில் அவர் செய்வார், நம்மளுடைய நேரத்தில் அல்ல. God sometimes God rather works at his own timeline, not at our own timeline. As we see in Sarah's case. சாராவின் வாழ்க்கையை நாம் காணும்போது அதுதான் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் அவரோட நேரத்தில் அவர் கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். God can solve our challenges if we put our faith and trust in him as Sarah did. எப்படி சாரா ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்த கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவளுக்கு, இருப்பினும் அவள் விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்தின் பிரகாரம் ஆண்டவர் காரியங்களை செய்தார். She struggled a bit to believe, but she believed. And God fulfilled it. God's answers may not always be what we wish, but may come
in an unexpected way. நாம் பார்த்த பிரகாரம் ஆண்டவர் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அந்த வர வகைகள் அது ஆச்சரியமாகவோ வித்தியாசமாக இருக்கக்கூடும், ஆனால் ஆண்டவர் செய்து முடிப்பார். Similarly, in New Testament, we see several women. புதிய ஏற்பாட்டில் கூட நாம் அநேக ஸ்திரீகளை நாம் காண்கிறோம். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரியா என்ற ஒரு பெண்ணை குறித்து அங்கே எழுதப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். In John chapter 4, we read about a Samaritan woman where Jesus meets this woman at the well. கிணறின் அருகில், ஜாக்கோபின் கிணறு என்று சொன்னப்பட்ட கிணறில் அருகே இயேசு இந்த ஸ்திரீயை அவர் சந்திக்கிறார். அந்த ஸ்திரீயின் பெயரிடப்படவில்லை. The woman is not named. She belongs to a race of people that the Jews despise as having no relationship with God. அவள் சேர்ந்த அந்த கோத்திரம் அது யூதர்கள் அல்ல. அவர்கள் யூதர்கள் மூலமாக அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், வெறுக்கப்பட்ட ஜனங்கள். Moreover, she was an outcast and looked down upon by her own people because of her lifestyle. அவளோட வாழ்க்கை முறை சரியாக இல்லாதபடினால் அவளுடைய சொந்த ஜனங்களே அவளை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். And so Jesus meets to her and speaks to her. அதனால் இயேசு அவளை சந்தித்து அவள் மத்தியில் பேசுகிறார். அவரோட சீஷர்கள் கூட நினைத்தார்கள், ஏன் இவளோட இந்த பெண்ணோட பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று. Even the disciples wondered, why was Jesus speaking to such a woman? Jesus understands her and reveals himself as the living water, the Messiah, to the Samaritan woman. இயேசு அந்த ஸ்திரீ இடத்தில் பேசி அவர்தான் ஜீவ தண்ணீர், அவர்தான் வருகிற அந்த மெசாயா என்று வெளிப்படுத்துகிறார். He is the one who can fill the void in our hearts. அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் மட்டுமே நம் இருதயத்தில் உள்ள அந்த வெறுமையை அதை நிரப்பக்கூடிய ஒருவராக இருக்கிறார். He is the only one who can offer lasting peace and hope. அவர் மட்டுமே நித்தியமான சமாதானமும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். The story of the Samaritan woman teaches us that God loves us in spite of our failures and wrongdoings in life. அவளுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நாம் தப்பான முடிவுகள் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியான நிலைமையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் சந்தித்து அதை சரிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாம் நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் வைக்கும் போது அவர் நம்ம அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவள் அறிந்து கொண்ட பிற்பாடு, இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடு அவள் வாழ்க்கை மாறியது. அவள் அநேகருக்கு இயேசுவை குறித்து எடுத்து பேச ஆரம்பித்தாள். Once she has realized the truth about Jesus, then she accepted him as the Messiah, and then she went about telling everybody about him. That's a change that came about in her life. அவள் வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தல், ஒரு மாற்றம் வந்தது. God can use whoever he pleases and bring about a growth in their life. ஆண்டவர் யாரை கூட இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவர்களோட விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியவர்கள். அவர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைக்கும் போது அந்த சூழ்நிலையில் மாற்றி அவர்களை வெளியாக்கி அவர்களை நன்மைக்குள் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். God meets where you are in your faith and helps you to grow. ஆண்டவர் நீங்கள் உங்களோட விசுவாசத்தை எந்த நிலைமையில் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ, அங்கே உங்களை அவர் சந்திப்பார், அங்கே அவர் உங்களை பலப்படுத்துவார். You need not be perfect in your faith to receive the favor of God. நீங்கள் ஆண்டவருக்கு நன்மையை பெற்றுக்கொள்ள பரிபூர்ண விசுவாசம் இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் அவர் எல்லாத்தையும் செய்வார், சொன்னதை செய்வார் என்ற அந்த விசுவாசம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். You do not have to have perfect faith, but you have to have faith that God will do what he says he will do. நம்ம அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவரோட நோக்கத்துக்காக பெண்களை அவர்களோட உறவுக்குள் அவர் பயன்படுத்துகிறார். இந்த பழைய ஏற்பாட்டில் ரூத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அவளோட வாழ்க்கையை குறித்து. We realize that God
also uses women in their various roles to carry out his purposes. And we read that in the book of Ruth. Ruth is not a Israelite. அவள் இஸ்ரவேல் ஜனங்களை சார்ந்த ஒரு பெண் அல்ல. அவர் வேறொரு கோத்திரத்தை சேர்ந்தவள். அவள் நவமியோட இஸ்ரவேலோடு இருக்கிற நவமியோட மகனை திருமணம் பண்ணி சில ஆண்டுகள் பிற்பாடு அந்த மகன் இறந்தாள். அதுக்கு பிற்பாடு அவள் முடிவெடுத்தால் அவள் மாமியாருடன் அவள் இருப்பாள். அவரோட சொந்த ஜனங்கள் இடத்தில் அவள் திரும்ப மாட்டாள், அங்கே இருப்பாள் என்று முடிவெடுத்தாள். அதை நீங்கள் அந்த புத்தகத்தில் வாசிக்கக்கூடும். Ruth married the son of Naomi, who is an Israelite. And after some time, the son died. And when the son died, she did not decide to go back to her people, but she decided to stay with her mother-in-law. And that we read that in Ruth 1:16. Ruth 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் அந்த மாமியாரை விட்டு விலகி போகாமல் அவர் உங்களை பின்பற்றுவேன், உங்களோட ஜனம் தான் என்னோட ஜனம், உங்களோட ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்று முடிவெடுத்து ஒரு தியாகமாக அவர் வாழ்க்கையை அந்த மாமியாருடன் வாழ அவள் முடிவெடுத்தாள். She made a decision to sacrifice her life to continue to remain with Naomi, who was alone, to stay and to serve her, and that she would be that her people would be Naomi's people would be her people, and Naomi's God would be her God. She made a decision, and that was a love that she was showing to her mother-in-law. The compassion and love shared by Ruth and her mother-in-law inspires us to consider our relationship with others. நவமியும் ரூத்தும் இருக்கிற அந்த நெருங்கிய உறவை குறித்து பார்க்கும்போது நாமும் அநேகர் மத்தியில் உறவு வைத்திருக்கோம். அந்த உறவை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. We need to examine our relationships that we have as within the family, within the community. நம் குடும்பத்துக்குள்ளாரும் சமுதாயத்துக்குள்ளாரும் இருக்கிற நம்முடைய உறவை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது போலாக அநேக உதாரணங்கள் நாம் வேதத்தில் காண்கலாம். We can see many examples like this both in the Old Testament and the New Testament, where God again and again uses women to either strengthen their faith or change their condition, or to use them in a role of authority so that His purposes will be carried out. நாம் மீண்டுமாக வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் அநேக ஸ்திரீகளை பயன்படுத்துகிறார். சில நேரங்களில் அவர்களோட நிலைமையை சரிப்படுத்த, சில நேரங்களில் அவர்களோட விசுவாசத்தை பலப்படுத்த, சில நேரங்களில் அவர்களை பயன்படுத்த ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரம் உள்ள பொறுப்பில் உள்ள இடத்தில் அவர்களை பயன்படுத்த அநேக உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இது என்ன, ஆண்டவரோட குறிக்கோளை நிறைவேற்ற, அவரோட நோக்கத்தை நிறைவேற்ற அவர் பயன்படுத்துகிறார். அவ்வளவாக ஆண்டவர் பெண்களை நேசிக்கிறார். God loves women so much. He loves them equally as he loves the men. எப்படி ஆண்களை நேசிக்கிறாரோ அதே வகையில் ஆண்டவர் பெண்களை நேசிக்கிறார். எப்படி ஆண்களை பயன்படுத்துகிறாரோ அதே வகையில் ஆண்டவர் பெண்களையும் பயன்படுத்துகிறார். And we see that even this day you may be struggling, you may be going through a difficult situation, or you may be feeling abandoned. இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கன்னு நான் அறியாமல் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் தனித்தப்பட்ட நிலைமையிலையோ, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலையோ, இல்லை கஷ்டமான சூழ்நிலையிலையோ, இல்லை பாரத்திலையோ இருந்தாலும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அவர் உங்களோட சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். God knows your situation when you put your faith in Him, and He's seeing you, just like how Hagar says, I see you, see me. எப்படி ஹாகார் சொன்னாலோ, நான் நீ என்னை காண்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் பலப்படுத்தப்பட்டார். அதே போல இந்த நாளில் கூட இந்த தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். In the same way today, God is strengthening you to say that He sees you, that He will use you because He loves you deeply, wonderfully.
And then He's prepared a plan for you and a future that we are not aware now. நாம் ஒவ்வொருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம், ஒரு நன்மை உள்ள காலங்கள் வைத்திருக்கிறார். அதை நாம் இப்போ அறியாமல் இருக்கிறோம். அதுதான் நாம் வாசித்த வசனங்களில் நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை மீண்டுமாக வாசிப்பதை கேட்போமாக. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகையால் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் எப்படியாக இருப்போம் என்று நாம் அறிந்திருப்போம் அவரை சந்திக்கும் போது. இந்த காலையில் நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கணும் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை வழி நடத்துகிறார். You may not know how your future is going to be, but God has a plan for you. He has a future and an eternity that He has planned for you. And when Jesus comes, that will be revealed. இயேசு வரும்போது அது நமக்கு வெளிப்படுத்தப்படும். அவர் உம்மை அறிந்திருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த பெண்கள் ஞாயிறு நாளில் கூட ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, on this Women's Sunday, we want to thank you for every woman that you have created. Lord, we want to thank you for those who put their faith in you and a desire to grow in you. ஆண்டவரே, உம்மில் விசுவாசித்து உம்மில் வளரக்கூடிய சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடினமான சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். We pray for those who are in difficult situation, that Lord, you will give them how we read in the Bible that you encourage the women. Lord, likewise may you encourage them. இப்படி வேதத்தில் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிறோம், அநேக ஸ்ரீகளை நீர் பலப்படுத்தினீர், விசுவாசத்தை உறுதிப்படுத்தினீர், பயன்படுத்தினீர். அதே போலாக ஆண்டவரே இவர்களையும் நீர் பயன்படுத்தும். ஆண்டவரே பலப்படுத்தும், உருவாக்கும். ஆண்டவரே அதே நேரத்தில் சகோதரர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we also pray for the men, that Lord, they will be a source of encouragement to the women. ஆண்டவரே அவர்கள் ஸ்திரீகளை பலப்படுத்துவார்கள், உற்சாகப்படுத்துவார்களாக. ஆண்டவரே கூட ஊழியங்களை செய்வார்கள் என்று நாம் ஜெபிக்கிறோம். Lord, that they will be a source of encouragement, that they will help the women to grow in the knowledge and love of God, and that they will work together with them, Lord, so that your name be glorified. உமது நாமம் மகிமைக்காக, உமது சித்தம் நிறைவேறதுக்காக ஆண்டவரே, that your purposes and your will be carried out. May they be blessed this day, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை வழிநடத்தும். இவர்கள் எதிர்காலம் நன்மையாக இருக்கும், ஏனென்றால் நீர் இவர்கள் கூட இருக்கிறீர். Lord, they definitely have a great future and a good future because you are with them. We thank you. We thank you for your love, and we pray that they will continue to grow in you, Lord. நாம் இவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் தொடர்ந்து உமது அன்பில் வளர இவர்களை ஆசீர்வதியும். இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Pray all this in the most precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.